இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு மிகச்சிறந்த பிரசாதம். ஓசூர் தர்ஷன திருப்பதி கோவிலில் வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ரவிசங்கர் குருஜி உரை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கோபசந்திரம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற தர்ஷன திருப்பதி எனப்படும் ஸ்ரீதேவி பூதேவி சமதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் ஆன்மீக சிறப்பு மிக்க நிகழ்வுகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ள இக்கோவிலில் ஹிந்து தர்ம சைத்தன்ய மகாசபை சார்பில் விசேஷ நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த சிறுமியர்கள் மற்றும் பெண்களின் கண்கவர் கோலாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விஷ்ணு சகஸ்நாம பரணயம் மற்றும் பக்தி இசை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசத்துடன் இதில் பங்கேற்றனர். இந்த விசேஷ நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வாழும் கலை அமைப்பின் நிறுவன தலைவர் ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி வருகை தந்தார். முன்னதாக அவர் கருவறையில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டார். தரிசனம் முடிந்த பின்னர் அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களிடையே ரவிசங்கர் குருஜி உரையாற்றினார். இறைவன் நம் அனைவரையும் எப்போதும் அன்பையும் அருளையும் வழங்கி கொண்டிருக்கின்றார் என்பதையும் நாம் உறுதியாக நம்ப வேண்டும். வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் மேகம் போல் வந்து மறைந்துவிடும். அந்த துன்பங்களை எதிர்கொள்ள பக்தி அவசியம். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அமைதியாக அமர்ந்து தாங்கள் வேண்டுதல்களை இறைவனின் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை மிக சிறந்த பிரசாதம். ஒரு ஊரின் சிறப்பே அங்குள்ள திருத்தேர் தான். ஊர் செழிக்க வேண்டும் என்றால் தேர் திருவிழா முறையாக நடைபெற வேண்டும். கோவில்கள் மட்டுமின்றி நாம் ஊரில் ஓடும் நதிகளையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இயற்கை நலமாக இருந்தால்தான் நாடு செழிக்கும். அனைத்து மக்களுக்கும் நலமுடன் வாழ வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்திப்பதற்குரிய குருஜி தனது உரையை நிறைவு செய்தார். இந்த நிகழ்வில் தர்ஷன திருப்பதி கோவில் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். வாழ்க்கையில் துன்பங்கள் வரும். அந்த துன்பங்கள் அப்படியே போயிடும். அதுக்கு பக்தி முக்கியமா கோவிலுக்கு அமைதியா உட்கார்ந்து நம்ம வீட்டுகளெல்லாம் இறைவன் நம்ம கூட இருக்காங்க ஒரு உறுதியான அந்த நம்பிக்கையோட வேண்டும். அதுதான் பிரசாதம். ஒரு ஊருக்கு 2 லட்சம் ஒரு ஊர் செழிக்கணும்னா தேர் திருவிழா நடந்தே ஆகும். அதே மாதிரி இங்க இருக்கிற சுத்தமாக செழிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் சேர்த்து வேலைப்படுது.